பிஹெச்டி பண்ணிருக்கலாம்னு தோன்றது, டாக்டரேட் வாங்கிருக்கலாம்னு தோன்றதோ அப்படின்னா. பக்கத்துல 4 ஃபாரினர்ஸ் இருந்தான்னு சொன்னேன்ல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அந்த கான்வர்சேஷன் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. அவ 4 பேரும் பிஹெச்டி பண்ண வந்திருக்கா. ஒருத்தர் ஹிப்ரூஸ், ஒருத்தர் ஜெர்மன், ஒருத்தர் இட்டாலி, இன்னொன்று பிரிட்டிஷ். இவ 4 பேரும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபிலாலஜி பிஹெச்டி இன் ஃபிலாலஜி பண்ணுறான். அதுக்கு அவள் எடுத்துட்ட சப்ஜெக்ட் த மோஸ்ட் ஏன்ஷியன் சப்ஜெக்ட்ஸ் ஆன் தி ஆக்சிடென்டல் அண்ட் ஓரியன்டல் வேர்ல்டு அப்படின்னு. அதில் ஆக்சிடென்டல் பாகத்தில் லாட்டின், கிரீஸ், ஹிப்ரூஸ் 3 லாங்குவேஜ் எடுத்துட்டா. நம்ம ஓரியன்டல் இதுக்கு சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் தெரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா அது மோஸ்ட் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்னு அவள் சுற்றி வந்திருக்கா. அதில் பண்ணிட்டு இருக்கா. அவள் நிற்கிறா. அவள் கேட்ட இவள் பொள்ளி உள்ளே போயிட்டார். இவள் ஃபோட்டோ எடுக்க போனால் பக்கத்தில் இருந்தவ சேவக வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டா. இவள் ரொம்ப பாவம், மனசு உறிஞ்சு போச்சு வாழ்க்கை. அப்போ கூட இருந்தவளுக்கு எல்லாமே தோணித்து, என்னது இது அவள் இவா சுற்றுப்பட்ட பூசா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி இவள் தடுக்கிறாள். அவள் எவ்வளோ சொத்தியா நாங்கள் உட்காந்துருப்போம் கீழே. காத்தால ஒரு 9 மணி 2:30 3 வரையிலும் அவள் அத்தனை மணி வரலாம் அந்த மரத்தில் சாஞ்சி நின்றுட்டு இருக்கான். யாரும் உட்காரல 4 பேரில். அவளை போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாளேன்னு ஒரு தாபம் இருந்தவளுக்கு. பெரிய வந்தோடனே அவள் வந்து கேட்குறா இவளை. அந்த மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு சாதகம் பண்ணேன், போய் பண்ண இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டேன். எப்போ வருவார் என்னான்னு கேட்குறா. தெரியாது. ரொம்ப ஒரு அலட்சியமாக விட்டேத்தியாக பதில் சொல்கிறான், எங்களுக்கு தெரியாது அப்படின்மா. திரும்பி வருவாருன்னா தெரியாது, எப்போ வருவாருன்னா அதுவும் சொல்ல தெரியாது அப்படின்னு விட்டா. கொஞ்சம் கோபமாக தான் வந்தது அவள் மேலே. ஒரு ஸ்ரத்த கேட்குறாளா, சொல்லக்கூடாதான்னு நினச்சோம். போயிட்டா. சித்தம்போக்கு சிவம்போக்கு, அவர் யார், அவர் எப்போ வருவார், என்ன வருவார், எங்களுக்கு என்ன தெரியுமா, என்ன எங்ககிட்ட சொல்லிட்டா பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அவகிட்ட நாங்கள் அப்படி பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் இது பழகி போச்சு. வி ஆர் brought up in that tradition. So it is quite natural for us to concentrate on such things. How is that 6 hours you have been standing here அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் பதில் சொல்ற டயத்தை பார்த்து, ஓ மை காட் 3 மணி. ஓ ஹீ இஸ் மேன் ஆஃப் சர்டன்டி, ஹீ இஸ் ஒன் பியாண்ட் டைம்ஸ். இதே வார்த்தை சொன்னா, இஸ் மேன் ஆஃப் சர்டன்டி அண்ட் பியாண்ட் டைம்ஸ். காலத்தை வென்ற பரம்பொருள்ங்கிற மாதிரி பொருள் தெரிவிக்க சொன்னார் அந்த 4 பேரும். இது ஒரு 10 நிமிஷம் கூட பிரிவாக வந்துட்டா. அங்கே நின்றுந்தோம் எல்லாரும் அங்கே பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் போய் விடணும், நமஸ்காரம் பண்ணணும். அதில் அந்த கேமரா கழிச்சல் மாட்டின்னு இருக்கோம். யார் எடுக்கணும்னு நினச்சானோ அவனை கையை காமிச்சு எடுத்துக்கோன்னார். 3 போஸ் வேற கொடுத்தார் அவனுக்கு. அப்போல்லாம் இந்த ஃப்ளாஷ் இல்லாத சிஸ்டம், அதே அது சன்லைட்டில் தான் வேணும். அப்போது அவன் சன்லைட்டை திரும்பி பார்க்கணும். மணி 3 விளையாட்டேன். ஒரு மரம் பின்னால் அந்த சாஞ்சிட்டு இருக்கான். அந்த மரத்தில் மேலே இப்படி ரெட்டு கிளை மாதிரி போடுது. அந்த கிளைக்கு நடுவில் சூரிய கதிர்கள் வருது. பீம் ஆஃப் ரேஸ். அதை அப்படி கையை காமிச்சாரோ இல்லையோ அவன் புரிஞ்சுட்டான். பட்டுன்னு குரங்கு மாதிரி அந்த கிளையில தாவி ஏறி போஸ் எடுத்தான். 3 போஸ் கொடுத்தான். 4வது எடுக்கிறதுக்கு இறங்குனார். அவனை கேட்குறாரு, நீ என்ன எதுக்கு வந்த, என்ன வந்தேன்னா அவன் சொன்னான். இது மாதிரி சொன்ன உடனே, சரி எது என்ன தீர்மானத்துக்கு வந்த, எது மோஸ்ட் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்னு தீர்மானிச்சுக்கோ. அப்படி ஒரு தமிழை சொல்கிறேன், அவள் இங்கிலீஷில் பதில் சொல்லுவாள். அங்கே 2 3 பேர் இருந்தோம். மாற்றி மாற்றி பெரியவா சொன்னதான் அவருக்கு சொல்லிட்டு வரும். சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் எல்லாத்தையும் முடித்த உடனே சொல்கிறார், ஹிப்ரூஸ்னு ஆவா. இது வெஸ்டர்ன் லாங்குவேஜில் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் ஹிப்ரூஸ், அதுக்கப்புறம் தான் லேட்டின் இங்கிலீஷ். இங்கே வந்து சான்ஸ்கிரிட்னு சொல்கிறா, தமிழ்னு சொல்கிறா. ரெண்டும் எதுன்னு தெரியல. அதுக்கு தான் வந்திருக்கோம். ஏதர் சான்ஸ்கிரிட் ஆர் தமிழ்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பேசணும். அப்போ பெரியவா, இதுக்கும் மேலே ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கும் ஏன்ஷியன்டானது, அதான் வேதிக் லாங்குவேஜ் அப்படின்னா. வேத பாஷை அப்படின்னு சொல்லுவோம் வேதிக் லாங்குவேஜ். அதுலேருந்து அதனுடைய டெரிவேட்டிவ் தான் சான்ஸ்கிரிட். பெரியவா சொல்கிறா, எங்களுக்கு தான் வேத பாஷை தான் ரொம்ப புராதனம் பிராச்சீனமானது, உங்கள் இங்கிலீஷுக்கும் மூலமானது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ரீபர்த்தை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹிப்ரூஸில் ஏதோ ஒரு செனட்டு, அதை ஒரு வரி எடுத்து கோட் பண்ணார் இவர் பெரியவா. சொல்லிவிட்டு இங்கிலீஷில், அது தெரியுமா உனக்கு, என்ன தெரியுமா, அதை பூரா சொல்லுனார். ஒரு 3-4 நிமிஷம் அந்த செனட் பூரா சொன்னான். சொல்லி முடித்தான். அங்கே எப்படி சுற்றி பார்த்தார். ஒரு பையனும், உனக்கு ரிக்வேர் இருந்தாண்டா, இது ஆயிருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டான். சொல்லு அப்படின்னார். அவன் ஒரு 5 நிமிஷம் சொன்னான். நிறுத்தினார். அவன் பஞ்சாதி முடிஞ்ச உடனே அவன் சொல்கிறது ஏதாவது புரியுறதோ, இவன் சொன்ன அவளுக்கு ஏதாவது புரியுறதா கேளு அப்படின்னு. என்னத்தை புரியும் அவளுக்கு. ஸோ இப்படி கேட்குறாரேன்னு நினச்சோம். இப்போ ஆப்வியஸாக புரியாதுங்கிறது தெரிஞ்சும் கேட்குறாரே அப்படிங்கிறதுல பதில் சொல்லாத மௌனமாக இருந்தான். அங்கே இருந்த ஒரு அப்போது
இவளை சிரிச்சுட்டே கேட்குறா, உங்களுக்கு ஒன்றும் புரியாதவா சொன்னது அப்படின்னுட்டார் பசங்களை பார்த்து. இவள் நம்ம பசங்களை பார்த்து வேத வித்யார்த்திகளை உங்களுக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னுட்டார். சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்லு, அவன் என்ன சொன்னானோ அதே தான் இது இவா சொன்னதுன்னு சொல்லு அப்படின்னார். அதில் நான் தான் சொன்னேன் அந்த சமயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். சுவாமிஜி சேஸ் இட் இஸ் verbatically the same, what you chanted is the same of what they have chanted அப்படின்னா நோட் சொல்லுங்க. verbatically the same அப்படின்னு verbaticallyன்னு சொல்லாத, ஆல்பபேட்டிக்கலின்னு சொல்லு. verbaticallyனா வார்த்தைக்கு வார்த்தை, பெரியவா சொல்ற ஆல்பபேட்டிக்கலி சேம்னு சொல்லுதான். சொன்னதோட இல்லாத அவனுக்கு அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சார். பேப்பர் கொண்டு வந்திருக்கியா, பென்சில் பேனா வச்சுருக்கியான்னாரு, எடுத்துக்கொன்னேன். வேதத்தில் உலகத்தை 32 பாகமாக பிரிச்சிருக்கான். இந்த 32 பாகத்தில் எந்தெந்த அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ப அந்த இந்த அக்ஷரங்கள் அங்கே எப்படி மாறி வருது அப்படிங்கிறது வேதம் சொல்கிறதான். இவன் இருக்க ஏரியா ஒருத்தன் ஜெர்மன், ஒருத்தன் இட்டாலி, ஒருத்தன் இது வந்துட்டுருக்கான 4 பேர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வரால இவா கண்ட்ரிஸை கேட்டுட்டு சொல்கிறான். இந்த 32 டிகிரியில் உன்னுடைய பார்ட் எங்கே வருது, இட்டாலி எங்கே இருக்கு, ஜெர்மன் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இந்த பார்ட்டில் இந்த வேத அக்ஷரங்கள் இப்படி மாறும் அப்படின்னு வேதத்தில் இருக்கான். ரிக்வேதத்தில் அந்த பஞ்சாதியை சொல்லி அதுக்கு இவங்களை எப்படி வருங்கிறத காமிக்கிற சொல்லிட்டு, இப்போ நான் கொஞ்சம் அபியாசம் இல்லாததுனால கஷ்டமாக இருக்கும், நான் சொல்கிறேன் புரியுறதா கேள வரேன் அப்படின்னு இந்த பசங்களை பார்த்து அங்கே அண்ணாதுரை எங்கே இருக்கார், வாத்தியா இருக்கார், கொஞ்சம் நான் ஸ்வரம் மாறிடுத்துன்னு சொல்லி தப்பு சொல்லலை, இதுக்கே வேதத்தில் சாஸ்திரம் இருக்குது எப்படி சொல்லலான்னு. அதனால் இப்போ இவன் சொன்னதை தான் நான் சொல்ல போகிறேன், ஆனால் அது என்னமோ உங்களுக்கு கேட்காத மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. அதனால் இது இதுக்கும் வேதத்தில் பிரமாணம் இருக்கு சொல்லலான்னு அப்படின்ட்டு இவர் பெரியவா சொல்கிற நிறுத்தி அந்த எழுத்துக்கள் எல்லாம் மாற்றி சொல்கிற. அவன் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அவனும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான் பெரியவாளோட. எல்லாருக்கும் ஒன்றும் முழிச்சுட்டு பிரமிச்சுட்டு நிற்கிறோம். சொல்கிறேன், நான் சொன்னேனே இதே தான் அங்கே வந்திருக்கு. அதனால உலகத்துக்கு ரொம்ப தொன்மையான லாங்குவேஜ் உலகத்திலேயே வேத பாஷை தான். அவனை கட்டணமா போட்டு எழுத சொல்லிட்டேன். அது எழுத்துக்கு வேல்யூ. இப்ப தட்சிண யமுனா பெங்கால்ல வாவுக்கு பாவா இருந்தது, யாவுக்கு ஜா வருது, ஜமான்னா ஜமனா ஜமா வருது, ஜதேஷ்டம் அது மாதிரி. இப்போ தமிழ்ல இருக்க பாவெல்லாம் கன்னடத்துல ஹாவாருது, காவெல்லாம் சாவாருது. சொன்னோம்னா பெங்கால்ல விவேகானந்தா தான் சொல்றேன். இது அப்படி இல்லை, மலையாளத்துல இது இங்க பெரியவா என்ன பண்ணிட்டா அவனை கூப்பிட்டு டேப்லெட் போட சொன்னான். எழுத்த நீ எந்த பாகத்தில் இருக்க, அவன் 4 பேரும் உங்க கண்ட்ரியில இந்த எழுத்து எங்க வரும், வேத இந்த மந்திரத்தை சொல்லி இந்த எழுத்து இப்படியே உச்சரிக்கப்படுறது அங்க போடு எழுத்து அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துல கம்ப்ளீட்டா அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அவனே எழுத்து இதை ரீப்ளேஸ் பண்ணி இந்த எழுத்தை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் வேற வழி இருந்தது. ஆச்சரியப்படம் சம்திங் அன்இமேஜினபிள் அப்படிங்கன்னா. சரி என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாரு அவனை. இப்போ ஒத்துக்கிறியா வேதத்திலேருந்து தான் எல்லா பாஷைகளும் வந்ததுன்னு அப்படின்னா அவன் கொஞ்சம் முகத்தில் ஒத்துக்கிற மாதிரி தோணலை. பெரியவா கேட்குறேன், அவனுக்கு சந்தேகம் இருக்கோ, ஹிப்ரூஸ்லேருந்து ஏன் வேதத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, வேதத்துலேருந்து அங்கே போனதுக்கு பதிலாக இதுலேருந்து அங்கே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அப்படின்னு நினைக்கிறானு கேளு அப்படிங்கிறார். நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே எஸ் இட் வில் பி இன் த ரிவர்ஸ் அப்படிங்கிறான் அவன். சொன்ன உடனே அப்படி அப்போ பெரியவா சொல்கிறா, உங்ககிட்ட பூட்டு மட்டும்தான் இருக்கு, எங்ககிட்ட அதே மாதிரி பூட்டு சாவி 2 இருக்கு. இது அதுவும் இல்லாத இது யாரு அங்க உங்களுக்கு சொன்னாருங்கிறத கூட எங்ககிட்ட சொல்லியிருக்கு. இந்த மகரிஷி அங்க இருந்தார் அப்படிங்கிறதும் எங்களுக்கு சரித்திரம் இருக்கு, வேத பிரமாணம் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் வேற வழி இல்லாத ஏத்துட்டான். இப்படி இதெல்லாம் முத்தாப்பு வச்ச மாதிரி
சாட்சாத் ஒரு புணத்து